ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேயில் ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு இண்டிகேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த இண்டிகேட்டரோட நேம் என்ன, இது எப்படி ஒர்க் பண்ணுது, அதுபோக இதோட செட்டிங்ஸ் எல்லாமே நான் வந்து வீடியோட எண்டில் சொல்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த இண்டிகேட்டர் வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து எப்படி இது வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு வந்து பாருங்கள் R1 R2 அப்புறம் மீன் ரிவர்ஷன் லைன் ஒன்று இருக்குது. ஸோ அப்புறம் S1 S2 இருக்குது. சரி, ஓகே. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதில் என்ன ஒரு ப்ளஸ்னால், இது ப்ரைஸ் வந்து ஒரு பேண்ட்லேருந்து இன்னொரு பேண்ட் வந்து கன்ஃபார்ம் ஒரு மூமெண்ட் நமக்கு கொடுக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் இந்த பேண்ட் லோயர் பேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிங்க, ஒரு கால் ஆப்ஷன் பை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ அடுத்த டார்கெட் இது. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபர்தராக இப்போ புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா, நீங்கள் இங்கேருந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு இந்த பேண்டை டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ அதில் என்னென்னா, ஸ்கேல்பிங் வந்து நம்ம வந்து ஒரு ஃபியர்லெஸ்ஸாக பண்ணலாம். ஏன்னா ஸ்கேல்பிங் எப்போயும் பண்ணுறப்ப ஃபாஸ்ட் ரொம்ப முக்கியம். ஸோ என்ன தான் நம்ம ஸ்கேல்பிங் பண்ணும்போது எப்போனாலும் சில டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் எப்போவுமே இருக்குது. ஸோ இதில் என்ன ஒரு ப்ளஸ்னால் அதான் சொல்கிறேன், ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு பேண்ட்லேருந்து இன்னொரு பேண்டு கண்டிப்பாக ட்ராவல் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட டிசிஷன் வந்து லைவ் மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி ட்ரேடாக நம்ம வந்து அது என்னன்னு நம்ம வந்து பார்க்க முடியும் இல்லையா. ஆனால் அந்த ஒரு ப்ரைஸ் பேண்ட்லேருந்து இன்னொரு ப்ரைஸ் பேண்டுக்கு கண்டிப்பாக ஒரு மூமெண்ட் இருக்கும். ஸோ அந்த டைமில் ஸ்கேல்பிங் பண்ணுறதுனால நம்ம ஜஸ்ட் ஒரு 5 பாயிண்ட்டோ 10 பாயிண்ட்டோ அதிகபட்சம் ஒரு 20 பாயிண்ட்டு நீங்கள் வந்து கேப்சர் பண்ண நினச்சிங்கன்னா இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக அது வந்து உங்களால் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன் ரிவர்ஷன் லைன் இருக்குல்ல, இந்த எல்லோ கலர் லைன், இதுக்கு மேலே நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ ஏதோ சார்ட் வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ அந்த மீன் ரிவர்ஷன் லைனுக்கு மேலே ட்ரேட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ ட்ரெண்ட் எந்த பக்கம் இருக்குன்னு கிளியராக இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு காமிச்சிரும். சரிங்களா? ஸோ இந்த மீன் ரிவர்ஷனுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டுன்னு அர்த்தம், இதுக்கு கீழே ட்ரேட் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்ட்னு அர்த்தம். ஸோ இதுக்கு மேலே ட்ரேட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து பை அண்ட் டிப்ஸ் கால் ஆப்ஷன் மட்டும் தான் யோசிக்கணும். இதுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக செல் அண்ட் ரைஸ் மைண்ட் செட்டில் புட் ஆப்ஷன் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும். இன்றைக்கி கூட பாருங்கள், இது வந்து ட்ரை பண்ணியிருக்குது, ஆனால் பிரேக் பண்ண முடியல. ஸோ மறுபடியும் ஃபர்தராக மேலே போயிடுச்சு. ஸோ இதில் இன்னொன்று நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ காலையில் மார்க்கெட் ஃபஸ்ட்டு கேண்டில் இருக்குல்ல, அது டாப் மோஸ்ட் பேண்டில் வந்து அந்த ஃபஸ்ட்டு கேண்டில் பிரிண்ட் ஆகுதா, இல்லை வந்து லோயர் எண்ட் ஆஃப் தி பேண்ட் இருக்குல்ல இதில் பிரிண்ட் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ இது பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணி கூட முடிச்சிடலாம். இன்றைக்கி பாருங்கள், டாப் மோஸ்ட் பேண்டில் தான் ஃபஸ்ட்டு கேண்டில் வந்திருக்கு இல்லையா, அப்போ கண்டிப்பாக மார்க்கெட் கீழே வரும் தான் அர்த்தம். ஸோ அதே மாதிரி எக்ஸாக்டாக இந்த பேண்ட்லேருந்து இந்த பேண்டுக்கு வந்திருக்கு. இப்போ இதே மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் பேண்ட் வரைக்கும் வந்திருக்கும். ஸோ இப்படி தான் இது எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப சேஃப் ட்ரேடராக இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயந்தான். ஒன்று இருக்கிறதுலே ஃபஸ்ட்டாக இருக்குல்ல இந்த பேண்டு, இல்லைனா இருக்கிறதுல லோயரான பேண்ட் இருக்குல்ல, இதில் மட்டுமே ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு வெயிட் பண்ணுங்கள். இங்கே வந்தால் புட் ஆப்ஷன் எடுங்க. அதே மாதிரி லோயர் எண்ட் ஆஃப் இந்த இருக்குல்ல இந்த பேண்டு, இதுக்கு வந்தால் கால் ஆப்ஷன் எடுங்க. வேறு இன்பிட்வீனில் எங்கேயுமே ட்ரேடு வந்து எடுக்காதீங்க. ரொம்ப சேஃபாக நீங்கள் ட்ரேட் பண்ணணும், எனக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி வேணும்னு நினைக்கிறவங்க இதை மட்டும் பண்ணுங்கள் போதும். கொஞ்சம் எனக்கு ஸ்கேல்பிங்கில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்கேல்பிங் பண்ணுவேன், அந்த மாதிரி இருக்கிற பர்சன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி எங்கேனாலும் ட்ரேட் பண்ணலாம். ஒரு ப்ரைஸ் பேண்ட்லேருந்து இன்னொரு ப்ரைஸ் பேண்டுக்கு நீங்கள் கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ எது எடுக்கிறீங்களோ அது பேஸ் பண்ணி நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகும். நிஃப்டி பேங்க் நிஃப்டிலேருந்து உங்களுக்கு தேவையான ஸ்டாக்ஸ் எல்லாத்துலேயும் இதை எடுத்து பாருங்கள். சிம்பிளாக ஸ்டாக்ஸுக்கெலாம் வந்து ரொம்ப ஈஸியாக ட்ரெண்ட் எந்த பக்கம் இருக்குதுன்னு வந்து ரொம்ப ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ரெகுலராக இதை பார்த்துட்டே இருக்கும்போது ஸ்டாக்ஸ் டக்குன்னு யோசிச்சோம்னா நமக்கு வந்து அது அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அந்த மீன் ரிவர்ஷன் லைன் இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இன்றைக்கி கூட பாருங்கள், பேங்க் நிஃப்டி முதல் கேண்டில் பாருங்கள், இங்கேருந்து எக்ஸாக்டாக பாருங்கள் இந்த லைனில் பட்டு தான் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ ட்ரெண்டு வந்து அப்படியே சைட்வேஸ்லேயே இருந்து அப்படியே ஆனால் அப் ட்ரெண்டில் தான் கண்டினியூ ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இது மூலியமாகவே நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு கிளியரான வியூ ஃபஸ்ட்டு கிடைக்கும். எந்த பக்கம் மார்க்கெட் இருக்குது, எந்த பக்கம் நீங்கள் வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், ஸோ எது டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஈஸியான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? ஸோ இங்கே கூட பாருங்கள், இது பிரேக் பண்ண விட்டு தான் டக்குன்னு ஒரு ஃபால் வரும். எப்போவுமே தான் சொல்கிறேன், மீன் ரிவர்ஷன்லேருந்து ரொம்ப முக்கியம். அதை பிரேக் பண்ணிச்சப்பனாலே ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். இன்ட்ராடேக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? டாடா பவர். ஸோ பாருங்கள், என்ன தான் டவுன் மாதிரி வந்தாலுமே இந்த மீன் ரிவிஷன் லைனை பிரேக் ஆகாத வரைக்கும் டவுன் சைடு போகாது, அப் ட்ரெண்டில் தான் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதெல்லாம். இங்கே பாருங்கள், மீன் ரிவிஷன் லைனை பிரேக் ஆனவொடனே கீழே வருதா,
ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக இன்ட்ராடேயில் இது அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம். அது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஸ்டாக்ஸில் நீங்கள் வந்து இன்ட்ராடே பண்ணுற ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதில் வந்து உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வேணும். அதே மாதிரி ஸ்டாக் ரிலேட்டடாகவும் ஏதாவது அப்டேட்ஸ் வேணும். அதே மாதிரி ஸோ நம்ம வந்து டெய்லி வந்து நம்ம டைமிங் கேண்டில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம டெலகிராம் குரூப்பில். ஸோ டைமிங் கேண்டில்லாம் ஒன்றுமே இல்லை, மார்க்கெட் எந்த டைமில் எக்ஸாக்டாக ஒரு மொமெண்டம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது எதர் அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ, ஆனால் அந்த மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகிற எக்ஸாக்டான டைம் அது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் டெலகிராம் குரூப்போட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஜாயின் பண்ணி பாருங்கள். எப்படி எக்ஸாக்டாக அது அந்த டைமை ரெஸ்பெக்ட் பண்ணுதுங்கிறத நீங்கள் லைவாகவே பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் ஆக்சுவலாக ஓகே. ஸோ இந்த இண்டிகேட்டர் நேம் பார்த்தீங்கன்னா மீன் ரிவர்ஷன் சேனல். சரிங்களா? மீன் ரிவர்ஷன் சேனல். ஸோ ஆத்தர் நேம், எத்தனை யூசர்ஸ் இருக்காங்க எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதோட செட்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்புட்ஸில் இது ஃபஸ்ட்டு க்ளோஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு தேவையானதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் அந்த செகண்ட் ஆப்ஷன்ஸ் தான் வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ அந்த வேல்யூஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். இதில் ட்ரா சேனல் இருக்கட்டும். ஸோ இந்த வேல்யூ எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சார்ட்டே தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கஸ்டம், இந்த மாதிரி எல்லாமே இந்த செட்டிங்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் இந்த சைடில் தான் ஷோ ஆகுது. இந்த 1 2 3 4 5 பாக்ஸ் எல்லாமே கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ வேறு எதுவும் தேவையில்லை. சரிங்களா? லேபிள்ஸ் இருக்கட்டும், நமக்கு அப்போ தான் ப்ரைஸ் தெரியும் இல்லையா, அதனால் லேபிள்ஸ் இருக்கட்டும். ஸோ இந்த செட்டிங்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபைனலாக சேவ் அஸ் டிஃபால்ட் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள், இந்த இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.